இதே இல்லாமல் அவங்க பிஸ்னஸாக பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். நீத்து யாதவ், கீர்த்தி ஜாங்கரான்னு சொல்லிட்டு 2 ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ். இதில் நீத்து ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தவங்க. அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பம். இவங்க காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம சாதாரணமாக ஒரு ஃபோனுக்கு ஒரு ஹெட்செட் வாங்கணும்னா கூட ஆன்லைனில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஆனால் ஒரு ஃபார்மர், அதுவும் குறிப்பாக ஆடு மாடு வச்சிருக்கிற ஃபார்மர்ஸ், அவங்க கிட்ட இருக்கிற மாட்டை விற்கணும் அப்படின்னா உடனே அவங்களால விற்க முடியாது. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சந்தை இருக்கும். ஆனால் அது எப்பயாச்சும் ஒரு தடவை தான் போடுவாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆடு மாடுகள் எல்லாம் ஆன்லைனில் ஒரு ஆப் மூலமாக விற்றா நல்லா இருக்கும்ல அப்படின்னு எங்களுக்கு தோணுது. உடனே நீத்து அவங்களுடைய கிராமத்தில் இருக்கிற ஃபார்மர்ஸ் கிட்ட எல்லாம் போய் பேசுறாங்க. அந்த மாதிரி அவங்க சந்திச்ச ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஆப் ஒன்று டிசைன் பண்ணாங்க. இவங்க மீட் பண்ண நிறைய ஃபார்மர்ஸ் அதை எப்படி இன்டர்நெட் மூலமா அவங்களால ஆடு மாடுகள்லாம் விற்க முடியும், அதுக்கு வாய்ப்பே இல்லையே, இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வருமே அப்படின்னு நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இவங்க 2 பேருமே ரொம்பவே கான்ஃபிடன்ஸோட ஆன்லைன்ல ஆடு மாடுகளை விற்கிறதுக்காகவே ஒரு மார்க்கெட் பிளேஸ் ஆப்பை கிரியேட் பண்ணாங்க. அதுதான் அனிமால். நீத்துடைய அப்பாவுக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்லை. நான் உன்னை ஐஐடிக்கு படிக்க ஆரம்பிச்சா நீ என்ன ஆடு மாடு விற்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. அவங்க அப்பாவும் ஒரு ஃபார்மர் இல்லையா, அவரும் ரொம்ப நாளா அவர்கிட்ட இருந்த ஒரு மாட்டை விற்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. உடனே நீத்து என்ன பண்ணிட்டாங்க, அதை அவங்களுடைய ஆப்ல லிஸ்ட் பண்ணிட்டாங்க. வித்தின் 24 ஹவர்ஸ்ல அந்த மாடை வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. அனிமாலுடைய ஆப்பே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரீஜனல் லாங்குவேஜஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஏன்னா ஃபார்மர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அந்த ஆப்பை அப்படிங்கிறதுக்காக. அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி. அனிமால் ஆப் மூலமா இன்னைக்கு வரைக்கும் 5 லட்சம் அனிமல்ஸை வித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து இவங்களுடைய கம்பெனிக்கு 280 crores ஃபண்டிங் ரேஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா இவங்க கம்பெனியோட வேல்யூவேஷனை 565 crores எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்ட போது எனக்கு ரொம்பவே ஒரு கிரேசியான ஒரு ஐடியாவா இது தெரிஞ்சது. யாருக்குமே தோணாத ஒரு விஷயத்தை, யாருமே யோசிச்சு பார்க்காத ஒரு பிசினஸ் இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர்மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் மாஸ்டர்மைண்ட் மாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நான் மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from Maddie.